இயேசு கிறிஸ்துவ இந்த காலை வேளையில் வாழ்த்துக்கிறேன். இந்த காலையில வேத தியானத்துக்கு எடுத்த வசனம் ஆதிகாமம் 12ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேர் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த காலை வேளையில ஆண்டு சொல்றாரு உங்களை பார்த்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். எல்லாரோட வாழ்க்கையில நம்ம தேடுகிற ஒரு காரியம் ஆசீர்வாதமா இருக்கணும். மற்றொரு மத்தியில கையேந்து நிற்க கூடாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் தேடுகிற காரியம். இந்த ஆபிரகாமை குறித்து ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு? ஏன் பெரிய ஜாதியா நினைக்கிற ஜரிப்பு ஜாதியா மாத்தணும், உன் பேரன் ஆசீர்வதிக்கப்படும் சொல்ற காரணம் என்னன்னா, ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல். சொன்னோன்ன அப்படியே கேட்டார். தெய்வம் பேசினாரு, அது எகவாங்கிற தெய்வம் பேசினாரு. இந்த இடத்துக்கு போன்னு சொன்னாரு. கானானுக்கு எந்த மேப்பும் சொல்லல, எங்கேன்னு சொல்லல. நீ கானானுக்கு போன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். அவர் போயிட்டே இருந்தார். தேவனை பின்பற்றி போகிற ஒரு ஆசீர்வாதம், அதான் அந்த கீழ்ப்படிதல். முதலாவது உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தேடுறீங்கன்னா, முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிங்க. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா உங்க பேரை கர்த்தர் மகிழ்ப்படுத்துவார், பேரை பெருமைப்படுத்துவார். உங்க பேரெல்லாம் அவமானமா இருக்கலாம், உங்க பேரெல்லாம் இடத்துல உங்க பேர் சொன்னாவே கேவலமா நினைக்கலாம். உங்களோட பேர் கெட்டு போயிருக்கலாம், உங்க பேர் எல்லா இடத்துல அவமானப்பட்டு போயிருக்கலாம், உங்க பேர் எல்லா இடத்துல தூசணப்பட்டு போயிருக்கலாம். இந்த காலவெளியில உங்களுக்கு பல பேர் இருக்கலாம். உலகத்துல நீ அவன் கோவக்காரி சண்டைக்காரின் பேர் இருக்கலாம், இல்ல கடங்காரின் பேர் இருக்கலாம், இல்ல அவன் பொய் சொல்றவனு பல பேர்கள் இருக்கலாம். இந்த காலவெளியில கத்த சொல்றாரு, பார்த்து சொல்றாரு, நான் அவனை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கத்த உலகத்துல எந்த மனுஷனும் பெருமைப்படுத்த மாட்டாங்க, எந்த மனுஷனும் பெருமைப்படுத்த மாட்டாங்க, கொட்டி கொண்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டு சொல்றாரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். இந்த காலைவெளியில நீ இந்த காலைவெளி உடைந்து நீ இருக்கிறீன்னா, இந்த வார்த்தை பார்க்கும்போது சொல்லுகிற ஆண்டவர் உன்னை பெரிய ஜாதியாக்குவார். கர்த்தராக என் ஆண்டு சொல்றாரு, உலகத்தில் மனிதனுடைய வார்த்தை அல்ல இது, ராஜாதி ராஜனாக என் ராஜன் உன்னை சொல்றாரு, உன்னை பார்த்து நான் உன்னை ஆஸ்வதிக்கிறேன், உன்னை உயர்த்துவேன்னு சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, உங்களை ஆஸ்வதிக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப ஆஸ்வதற்கு தகுதியா நம்ம மாற வேண்டும். எப்படி தகுதியா மாறணும்னா, கீழ்ப்படிதலோட. கர்த்தர் சொல்ற எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிதா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த காலை வேளையில ஆசீர்வாதத்தை கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவார். நீ மனிதனுடைய வார்த்தையினால் உடைந்து போயிருக்கலாம், ஏதாவது ஒரு சூழ்நிலை உடைந்து போயிருக்கலாம், தற்கொலைக்காக யோசித்துக் கொண்டிருக்கலாம். இந்த காலையில கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். காலையில் கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவார். உங்க பேர் கெட்டு போயிருக்கலாம், நீ ஆசீர்வாதத்தை தேடுற மனிதனா இருக்கலாம், ஆசீர்வாதத்துல கலை கொண்டிருக்கலாம், நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண்பாகாது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், நாங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பார்த்த நிலைமை, அவர் நிலைமை ரொம்ப வறுமையில் இருந்தார். வறுமை கஷ்டங்கள் பாடுகள். ஆனா கர்த்தரை உபத்திரத்துல பாடுகள் மத்தியில அவர் பிடித்து கொண்டாரு. அதனால இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு பெரிய ஆளா கர்த்தரை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர் பேர் சொல்ல விரும்பல, அவர் இந்த இடத்துல பெரிய பட்டணத்துல பெரிய அதிபதியா தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார், பெரிய ராஜாவை போல உயர்த்தி வைத்திருக்கிறாரு. அதுல காரணம் என்ன? தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை கேட்டு கேட்டு செய்யற மனிதன், ஒவ்வொரு நாளும் தேவனோட வார்த்தை கேட்டுக்கிட்டு செய்யற மனிதன். எங்க பட்டணத்துல இருக்கிற அந்த பட்டணத்துல, நான் வாழ்கிற என் பட்டணத்துல அந்த மனிதன் வந்த பொழுது சாதாரண ஏழ்மையா வந்த மனிதன். இன்னைக்கு கர்த்தர் இந்த பட்டணத்துல உயர்த்தி வைத்திருக்க காரணம் என்ன? ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம், ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் இல்லாத ஒரு நாள் கூட அவங்க காரியங்களை முடிக்கிறது இல்லை. ஆரம்பிக்கும் போது தேவ ஆவில ஆரம்பிக்கிறாங்க, முடிக்கும் போது ஆவில ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்க? எப்படி முடிக்கிறீங்க? எப்படி உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும்? அப்போ ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா கர்த்தரோடு நடங்க, ஆவியானவங்களுக்கு சொல்றதை கேளுங்க. இந்த காலையில் சொல்றாரு, உங்களை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவார். நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டா ஏதாவது பேர் கெட்டு போயிருந்தா, உங்க பேர் தூசரமா இருந்தா, காலை வேலை சொல்றாரு, உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நீ உடைந்து போயிருக்கலாம், உன்னை குறிச்சு நியாயம் இருக்கலாம், ஆனா இல்ல ஆண்டு சொல்ற உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில யாரெல்லாம் பேர் கெட்டு போய், யாரெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இழந்து போய் கிடக்குறாங்களோ அவங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும், அதோட வேதனை கூட்டான்னு சொன்னீங்களே. இன்னைக்கு யாரெல்லாம் ஆசீர்வாதம் தேடி ஆண்டவரே பேர் கெட்டு போச்சு, நான் வாழவே முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த காலை வேளை வாழ வைங்க. அவங்க தலையை உயர்த்த பண்ணுங்க, ராஜாவுடைய மகிமையை வெளிப்படட்ட ஆண்டவரே. உங்க நாமத்துக்கு மகிமையை அவங்க ஆசீர்வதிங்க. அவங்க பேரை பெருமைப்படுத்துங்க ஆண்டவரே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.